ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, வெளியாக போகுது அப்படின்ற மாரி தகவல் வெளியா இருக்கு. இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு இரவுக்குள்ள ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தகவல் வெளியா இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்போ ஸோ மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தகவல் வெளியா இருக்கக்கூடிய நிலையில தான் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு அஃபீஷியலாகவே ஒரு தகவல் கிடைத்திருக்கு. கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களும் நேற்று செய்தியாளர்கள் சந்திக்கும்போது எந்த தகவல் கொடுத்துருக்காரு. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது. இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக ஆளுடன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணுறோம். இனிமே ரிசல்ட் கொடுக்கல. இருந்தாலுமே அவங்க எதனால் ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது. இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்களா? இல்லையா? இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இதில செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நடந்திருக்கு? உண்மையான நிலவரம் என்ன? எப்போ ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்க போகிறாங்க? என்ன டேட்டில் வெளியாகும்? அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கு ரிசல்ட்டை இன்று ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு இரவுக்குள்ளேயே அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியிருக்கு. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் வெளியிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மந்த்து இறுதிக்குள்ளே நாங்கள் ரிசல்ட் அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே ஒரு தகவல் ஒரு வெப்சைட் மூலமாக வெளியே இருக்குது. கன்ஃபார்மாக இந்த மந்த்து அனைத்து மாவட்டத்துக்குமே ரிசல்ட்டு அப்டேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸில் பிப்ரவரியிலேருந்து வெளியிட முடியாது, மார்ச்சுக்குள்ளே நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்த உடனே எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற மாரியும் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு ஒரு ரிசல்ட் அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எம்பளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே டிசம்பர் மாதமே நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நோட்டீஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து டிலே ஆகி பிப்ரவரியில் ஜனவரியிலேருந்து வெளியிடுவோம். ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகையின் காரணமாக நிறைய பொங்கல் பரிசு கொடுத்த காரணத்தால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை மூலமாக தான் வழங்கியிருந்தாங்க இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தினால எங்களால் செலெக்ஷன் ப்ராசஸ் எங்களால் முடிக்க முடியல. இதனால தான் இவ்வளோ டிலே ஆகிருக்கு. அதனால் இந்த மந்த் இறுதிக்குள்ளே நாங்கள் மார்ச்சுக்குள்ளே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை அமைச்சர் பேசியிருந்த நிலையில் நேற்றும் இதே மாதிரி பேசியிருக்காரு. விரைவில் கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்த இறுதி பட்டியல் வெளியாக போது அனைவருமே மகிழ்ச்சியான ஒரு தகவலாக தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாகவும் கிடைத்திருக்கு. ஒரு சில மாவட்டங்களுக்கும் ஜியோ உத்தரவு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே முடித்திருக்காங்களா இல்லையா, என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அவங்க பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் தான் பார்த்தீங்கன்னா தொடங்கவே ஆரம்பித்தாங்க. இது வரைக்குமே ஒரு 90% முடித்திருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முடித்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம முடித்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் இன்று காலை ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வெளியாக இருக்குது. இதன் அடிப்படையில் இன்றைக்கி வெளியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அனைவரையுமே எதிர்பார்த்த மாதிரி மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு கன்ஃபார்மாக ரிசல்ட்டு வெளியாகிடும் அப்படின்ற மாதிரி தான் அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இன்றைக்கி வெளியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்த வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ரேஷன் கடையுடைய வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா
இதில வந்து நெறைய பண்ணப்பட்ட படங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ, இதனால தான் இனிமே ரிசல்ட் குடுக்கல அப்படின்ற மாரி ரேஷன் கடையுடைய ஊழியர்கள் வந்து அப்ளை பண்ணாங்க இல்லையா? ஸோ, அவங்க அனைவருமே சொல்லியிருக்காங்க. ஸோ, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலுமே 50% வந்து நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளால வந்து ஒண்ணும் வந்து பண்ண முடியாது. இருந்தாலும் நேர்மையா தான் வந்து நடக்குது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் கடையுடைய வேலையில அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு சில பேருக்கலாம், ஒரு சில லெட்டர்கள் வந்து ஏதோ வந்திருக்கு அப்படின்ற மாரி சில பேரெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன லெட்டர்ன்னு வந்து வந்திருக்கு அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க இல்லையா? நேர்முக தேர்வு மூலமாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ப்ராப்பரா கொஞ்சம் நடந்திருக்கும். அதில இந்த ஜெராக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முதல் பட்டதாரியா இருந்திருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் டிகிரி நீங்க கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் எல்லாம் வச்சு வந்து நீங்க வந்து அதுக்கு தகுந்த சான்றிதழ்கள வச்சிருந்தீங்க அப்படின்னா, இதன் அடிப்படையில உங்கள வந்து நாங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இத குடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள முன்னுரிமை வந்து முதல் பட்டதாரிகளுக்கு வந்து குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி வந்து ஒரு சில லெட்டர்கள் வந்து ஒரு சில பேருக்கு வந்து போயிருக்கு. இதன் அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி ஒரு சில லெட்டர் வந்து இருக்கு. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கன்ஃபார்மா வெளியாக போகுது. செலக்ஷன் ப்ராசஸும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிக்கிற நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்க. அதே மாரி தான் ஒரு சில மாவட்டங்களுக்கு முடித்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகப்போது. இருந்தாலும் இந்த ரேஷன் கடையோட வேலையில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடந்திருக்கு அப்டின்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். அனைவரையும் ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க? அது மூலமா உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதுக்கப்புறம் 10த், 12த்ல எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்கீங்க? இத கட் ஆஃப் வச்சு தான் 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்ட வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத செக் பண்ணி, அதில சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அனைவரையுமே இதில வந்து வழங்கியிருக்காங்க. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைக்காக ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்துக்குலாம் நேர்காணலே நடக்காம இருக்கு. அந்த நேர்காணல பொறுத்தவரைக்கும் அதே மாரி தான் பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இந்த மந்த் இறுதிக்குள்ளே அவங்களுக்கும் நாங்க வந்து முடித்துருவோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருமே வெயிட் பண்ணுங்க ரிசல்ட்டுக்காக. வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் தான் வந்து வெளியே இருக்குது. ரிசல்ட்டு வந்த உடனே எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட் வந்த உடனே நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஆர்பி சென்னைனா சென்னைன்னு போடுங்க, சேலம்னா சேலம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா டைரெக்டாகவே வெப்சைட் பேஜுக்கு வந்து வந்துடும். இது மாதிரி ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கன்ஃபார்மாக இன்றைக்கி வெளியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இரவுக்குள்ளே அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.